அனைவருக்கும் வணக்கம். நேற்று நவரச கரைசல் பற்றி போட்டிருப்பேன். அது ஒரு சிலருக்கு புரியல அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா சில பொருளெல்லாம் நான் இங்கிலீஷில் சொல்லியிருப்பேன். அதனால் இன்றைக்கும் விளக்கமாக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஜீவாமிர்தம் 3 பொருளை வச்சு பண்ணி செடிகளுக்கெல்லாம் பயன்படுத்திகிட்டு இருந்தோம். அடுத்தது 5 பொருளை வச்சு பஞ்சகாவியான்னு சொல்லி பயன்படுத்திகிட்டு இருந்தோம். இப்போ 9 பொருளை வச்சு நவரச கரைசல் பண்ணுறோம். இதில் என்ன அப்படின்னா அதே மாதிரி தான் இன்னும் கொஞ்சம் பொருள் அதிகமாக இருக்குது. இதில் மாட்டு சாணம், எப்பயும் ஜீவாமிர்தம் பஞ்சகாவியாவுக்கு எடுக்கிற மாதிரி இதுக்கும் மாட்டு சாணத்தை எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் மாட்டு மூத்திரத்தை எடுத்துக்கணும். அடுத்தது பாலை எடுத்து பயன்படுத்தலாம். அப்புறம் தயிர், அதுக்கப்புறம் நெய், அப்புறம் வெல்லம், ஸோ அப்புறம் வாழைப்பழம், அதுக்கப்புறம் இது ஏதாவது இந்த மாவு, கடலை மாவு, அப்புறம் மண், நல்ல ஈரமான இடத்துலேருந்து உயிருள்ள மண் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கணும். ஸோ இதில் சாணத்தில் நுண்ணுயிர் இருக்குது, அதுக்கப்புறம் பாலில் இருக்குது, தயிரில் இருக்குது, அப்புறம் மண்ணில் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு கரைச்சி நம்ம இது ஒரு 2-3 நாள் நொதிக்க வச்சு அதுக்கப்புறம் நம்ம பயன்படுத்தலாம். இதுலேயும் என்னென்ன நிறைய மைக்ரோ ஆர்கானிசம் டைப்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இப்போ 3 பொருளை போடுறப்போ ஒரு 4-5 வகையான நுண்ணுயிர் இருக்குது. 5 பொருள் பற்றி போடுறப்ப பார்த்தா அதை விட இன்னும் 2-3 நுண்ணுயிர்கள் அதிகமான வகைகள் இருக்குது. இதில் 9க்கும் மேற்பட்ட பாக்டீரியா வகைகளும் பூஞ்சை வகைகளும் இருக்குது. ஸோ இதிலேருந்து இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, கம்மியான பொருள் போட்டு, கம்மியான பொருள்னா என்ன, கம்மியான பொருள்கள்லாம் போட்டு பண்ணுறப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நுண்ணுயிர் வகைகளும் குறைச்சலாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம இடுபொருள் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக போடும்போது நுண்ணுயிரோட வகைகளும் அதிகமாக இருக்குது. அதனால் இது நீங்கள் முடிஞ்சால் இதெல்லாம் என்ன கிடைக்குதோ அதை வச்சு நீங்கள் பயன்படுத்தலாம். ஏதாவது